ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் சமீபமாக என்கிட்ட 2 புக்ஸை படின்னு சொன்னாங்க. இந்த 2 புக்கையும் படிச்சுட்டு என்கிட்ட இதை பற்றி சொல்லு அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. ஒன்று த சீக்ரெட், இன்னொன்று பணம் சார் உளவியல். முதல்ல இந்த புக்ஸை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லையா, அதனால் என்கிட்ட படித்து இதில் என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இந்த புக்ஸை படித்தப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம், பணத்தை ஈர்க்கும் வழி, பணத்தை சம்பாதிக்கும் வழி, பணத்தை பாதுகாக்கும் வழி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பணத்தை எப்படி எளிமையாக சம்பாதிப்பது, பணத்தை எப்படி எளிமையாக தக்க வைத்துக் கொள்வதுங்கிறதுக்கான ஆர்வம் தான் இந்த புத்தகங்களில் வெளிப்பட்டுச்சு. ஸோ எல்லாருக்குமே ஆசை பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது தான். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் இதை விட பலமான சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மூலமாக அப்போவே 4 வரியில் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் பொதிஞ்சு கிடக்குது நம்மக்கிட்டேயே. ஆனால் இந்த புக்கை நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம், தப்பில்லை, இது அருமையான புத்தகங்கள் தான், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இதை விட மிகச்சிறந்த மொழிகள் நம்மகிட்ட இருக்குது, மூதுரைகள் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 4 வரி சாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். அதாவது நம்மளை மதிக்காதவங்க வீட்டில் போய் நம்ம அவங்க வேலை ஒரு பொருட்டாக நினச்சி அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்காமல் இருக்கிறது கோடி பொண்ணுக்கு சமம்னு சொன்னாங்க. அதுபோல் உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும்னு சொன்னாங்க. நம்மளை சாப்பிடுன்னு சொல்லாதவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வராமல் நம்ம நிற்கிறோம் இல்லையா, அது கோடி பொண்ணுக்கு சமம்னாங்க. அதே மாதிரி கொடுத்தும் குடிப்பிறந்தார்தமோடு கூடுதலே கோடி பெறும்னு சொன்னாங்க. கோடி பொன் கொடுத்தாலும் நல்ல குடிப்பிறந்தவர்களோடு நம்ம சேரணும், நல்ல மனிதர்களோடு நம்ம சேரணும், அதுதான் கோடி பொண்ணுக்கு சமம்னு சொன்னாங்க. கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும்னாங்க. தான் கொடுத்த வாக்குலேருந்து மாறாமல் ஒரு மனிதன் இருக்கிறான்னா அது கோடி பொண்ணுக்கு சமம்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன வார்த்தை. அவை மூதாட்டி சொன்னது 4 கோடி பாடல். அப்போ எவ்வளோ அற்புதமான மொழிகள் நம்மக்கிட்ட பொதிச்சு கிடக்குது. அதையெல்லாம் நம்ம இப்போ கவனிக்கிறதே இல்லை. ஒரு 2 புக்ஸு, அந்த புக்ஸு ஆழமாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அது நம்ம சொன்னதை தான் சொல்லுது, வேறு எதுவும் இல்லை.